அப்போ நடுவுல இருக்கிறது பாரத வருஷம், அதை சுத்தி இருக்கிறது 8 வருஷம். மொத்தம் எத்தனை வருஷங்கள்? 9 வருஷங்கள். அது எல்லாம் எதுக்குள்ள இருக்கு? ஜம்பூ தீபத்துக்குள்ள இருக்கு. ஜம்பூ தீபத்துக்கு பின்னாடி அடுத்தடுத்து 7 தீபங்கள், அதாவது 6 தீபங்கள் இருக்கு. அது எல்லாம் சேர்ந்தது பூமி. புரியுறதா? அது எல்லாம் சேர்ந்தது பூமி. அப்படிப்பட்ட பூமிங்கிறது எப்படி இருக்குன்னா, தாமரையினுடைய தளம் 8 தளங்களோட கூடி இருக்கக்கூடிய தாமரைங்கிறது எப்படி இருக்குமோ அதை போல இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பூமியில இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளையும் புண்ணிய மலைகளையும் இந்த பாத்ம புராணத்துல சொல்லப்படுகிறபடினால, தாமரை போன்ற வடிவத்தை உடைய பூமியில இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுகிறபடினால இதற்கு பாத்ம புராணம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. நாபி வருஷத்துலதான் நாம இருக்கோம். ஆனா நாபியினுடைய வம்சத்துல ரிஷபதேவர் பிறந்தார். ரிஷபதேவருடைய பிள்ளையாக பரதர் பிறந்தார். அந்த பரதர் நாபியை விட நன்மை செய்தபடினால தகப்பனார் பாட்டனாருடைய பெயர் மாறி அவருடைய பெயரே நிலைத்து விட்டது. அதனால பாரத வருஷம் அப்படின்னு சொல்லுகிறோம். இப்போ ஒரு சரித்திரத்தை, ஆதி காண்டத்துல இருந்து ஒரு சரித்திரத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். அப்பதான் நாம புராணத்தை தொடங்கின மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் உத்தரகாண்டத்துல இருந்து ஏகாதசி வைபவத்தையும் கீதா மகாத்மியத்தையும் ஒரு அத்தியாயத்தையும் சுருக்கமா விண்ணப்பம் பண்ணிடுறேன். சுக சங்கதி அப்படின்னு கதையை நன்னா கேட்டுக்கோங்க. கதையினுடைய தாற்பயத்தை மனதிலே கொள்ளுங்கள். சுக சங்கதி அப்படின்னு ஒரு கந்தர்வன் இருந்தான். அந்த கந்தர்வனுக்கு 5 பெண்கள் பிறந்தார்கள். சுஷீலா, சுஸ்வரா, சுதாரா, பிரமோகினி, சந்திரிகா அப்படின்னு 5 பேர். அவர்கள் அத்தனை பேரும் அச்சோதம் அப்படிங்கிற ஒரு சரஸ்ல, ஒரு பொய்கையில நீராடணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார்கள். அப்ப அந்த இடத்துக்கு வேதநிதி அப்படிங்கிற ரிஷியினுடைய பிள்ளை குமாரர், ரிஷி குமாரர் அந்த இடத்துக்கு வந்தாராம். அவர் அவ்வளவு அழகோட இருந்தாராம். அதனால இந்த 5 பெண்களும் அந்த ரிஷிகுமாரருடைய அழகுல மயங்கி போனார்கள். நாம செய்திருக்கக்கூடிய புண்ணியத்தினுடைய பாக்கியமாக இவரை கண்டுவிட்டோமோ, நாம ஏதோ புண்ணியம், அந்த புண்ணியத்தினாலதான் இவர் நம்ம கண்ணுல பட்டு இருக்கிறாரோ, அவருடைய தேஜஸ் என்ன, அவருடைய அடக்கம் என்ன, அவருடைய தபஸ் என்ன, இது எல்லாவற்றையும் பார்த்து அந்த 5 பேரும் மயங்கி போனார்கள், காமத்துக்கு வசப்பட்டார்கள். சாக்ஷாத் மன்மதனே இந்த உருவத்தை எடுத்து விட்டு வந்து விட்டாரோ, நம்ம தேடி வந்திருக்கக்கூடிய இந்திரனோ. அவர்கள் அத்தனை பேரும் பேச தொடங்கினார்கள். ஒவ்வொருத்தருக்குள்ள சண்டை வந்துடுதான். இவர்தான் என்னுடைய பதி, இவர்தான் என்னுடைய பதி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ள சண்டை ஏற்பட்டது. அது இந்த ரிஷிகுமாரருடைய காதுல விழுந்து விட்டது. ஓ, இவர்கள்லாம் நம்மை ஆசைப்படுகிறார்கள், ஸ்திரீக்கு வசப்படுவது அப்படிங்கிறது கூடாது. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தோம்னா அப்போ நாமளும் காமத்துக்கு வசப்பட்டு விடுவோம். அதனால அந்த இடத்தை தவிர்த்து விட வேணும். அதனால நாம இந்த இடத்துல இருந்து மறைந்து விடுவோம்னு தன்னுடைய தபோ வலிமையினால அவர் அந்த இடத்துல இருந்து மறைந்து விட்டார், வேதநிதியினுடைய குமாரர். இப்ப அவர்கள் 5 பேரும் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாலும், இது என்ன இந்திரஜாலமா, இது என்ன இந்திரஜாலத்தை போல திடீர்னு மயங்கி போயிட்டாரே, மறைந்து விட்டாரே. அவ அத்தனை பேரும் அழுதார்கள், புலம்பினார்கள், மூர்ச்சித்தார்கள், துடித்தார்கள். அவர்களுடைய தாயார் 5 பேரையும் பார்த்து, நீ என்ன ரொம்ப வருத்தத்தோட இருக்கியே அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இரவு பொழுதுனால ஏற்பட்ட வருத்தம், சூரியனை பார்த்துட்டோம்னா சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொன்னாலும். அடுத்த நாள் 5 பேரும் அவரை திரும்ப அதே இடத்துல பார்க்க முடியுமா அப்படின்னு அதே அச்சோதம் அப்படிங்கிற சரஸுக்கு வந்து, அப்படிப்பட்ட மன்மதன் இங்கு வருவானா அப்படின்னு அவர்கள் எதிர்பார்த்து அந்த இடத்துல காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முனிகுமாரர் அன்றைய தினம் நீராடணுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தார்.
புதையல் எடுத்த தனம் போலே அவர்கள் அத்தனை பேரும் அவர்களை கண்டார்கள். நேர அவரை சூழ்ந்து கொண்டார்கள். நேத்து மாதிரி மறைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் அத்தனை பேரும் அவரை பிடித்து கொண்டார்கள். இப்படி நாங்க 5 பேரும் ஆசைப்படுறோம், எங்களை மறந்து விட்டு செல்லலாமா? அதனால நீர் எங்களை கல்யாணம் செய்து கொள்ள வேணும், எங்களை ஏற்றுக்கொள்ள வேணும், எங்களோடு சேர வேணும் அப்படின்னு அவர்கள் அத்தனை பேரும் பிரார்த்திக்கிறாங்க. எங்களை நீர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீதி வாக்கியங்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைக்கிறார்கள். நீர் எங்களை கல்யாணம் பண்ணாம போனா பிராணனை விட்டு விடுவோம் அப்படின்னு சொல்றாளாம். இதுக்கு மேல அவரை பலாத்காரம் பண்ணணும்னு அவர்கள் தொடங்கி விட்டார்கள். இப்போ அவருக்கு கோபம் ஏற்பட்டது. எப்போ நீங்க 5 பேரும் சேர்ந்து என்ன பலாத்காரம் பண்ணினீர்களோ நீங்கள் அத்தனை பேரும் பேயாக போவீர்கள் அப்படின்னு சாபத்தை கொடுத்தார். அவர்கள் 5 பேருக்கும் கோபம் வந்துடுது. அவர்கள் பார்த்து, உம்மிடத்துல காமத்துக்கு வசப்பட்டு இருக்கக்கூடிய எங்கள் மேல நீர் எப்படி சாபத்தை கொடுக்கலாம்? நீர் எவ்வளவு அழகோட இருக்கிறீர், எவ்வளவு ஞானத்தோட, எவ்வளவு அடக்கத்தோட, எவ்வளவு தேஜஸோட இருக்கிறீர். உம்மை எந்த பெண்ணுதான் விரும்பாமல் இருப்பாள். அதனால குற்றமற்ற எங்களுக்கு சாபத்தை கொடுத்தபடினால பிரதி சாபத்தை நாங்களும் தருகிறோம், நீரும் பேயாக போவீர் அப்படின்னு சாபத்தை கொடுத்துட்டாள். வலிய வந்த லக்ஷ்மிய யாராவது காலால உதைப்பார்களா? அத போல எங்களை நீர் உதைத்து விட்டீர், நிரபராதிய பேயாக ஆக்கி விட்டீர், அதனால நீரும் பேயாக போவீர் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாள். அதனால இவர்கள் 5 பேருக்கும் உருவம் மாறியது, இந்த ரிஷிகுமாரருக்கும் உருவம் மாறியது. பேயாயிட்டா எப்படி தவம் புரிய முடியும்? மனித பிறவிங்கிறது இருந்தா தான் இங்க உட்கார்ந்து 1/2 மணி நேரம் பகவானை பற்றி சிந்திக்க முடியும். மற்ற உருவம் இருந்ததுன்னா நிக்க முடியாது, நடக்க முடியாது. அப்ப மனித பிறவி எவ்வளவு ஏற்றம். எதுக்காக இவர்களிடத்துல இருந்து மறைந்து போனேன்? எனக்கு இவர்களை பிடிக்காதுங்கிறது கிடையாது, ஆனா பகவத் சிந்தனை மாறிவிடுமே, அதுக்காகத்தான் மறைஞ்சு போனேன். பகவானை பற்றிய ஞானம், பக்தி, வைராக்கியம் மேல மேல வளர வேணும். ஆனா ஒரேடியா அது இல்லாம இப்படி பேய் உருவம் நமக்கு கிட்டிவிட்டதே. இதுக்கு அவர்களை கல்யாணம் பண்ணிண்டே பகவானை சிந்தித்து கொண்டிருக்கலாமே, தவறிழைத்து விட்டோம், அவரை முடிவு பண்ணினான். ஆனா இப்ப 5 பேரு இவர் கூட 6 பேரும் சேர்ந்து பேயாக பல காலம் திரிந்தார்கள். பல காலம் திரிந்தார்கள். பசி அபாரமா பசிக்கும், ஆனா சாப்பாடு கிடைக்காது, சாப்பிட முடியாது. தாகம் ஏற்படும், ஆனா தீர்த்தத்தை பருக முடியாது. இப்படியே பல காலம் இருந்தார்கள். கடைசியா இப்படி ஊர் ஊராக இவ 6 பேரும் அலையறான். அப்போ ஒரு இடத்துல லோமசர் அப்படிங்கிற மகரிஷியை கண்டார்கள். அந்த லோமசரை கொன்று தின்று விடுவோம்னு இவ வேகமா போறா. ஆனா லோமசர் கிட்டக்கையே அவர்களால போக முடியல. ஏற்கனவே முந்தின ஜென்மத்துல ரிஷிகுமாரரா இருந்தார் இல்லையா, அதனால இந்த ரிஷியை பார்த்த உடனே இவருக்கு ஒரு ஞானம் ஏற்பட்டு லோமசர் இடத்துல, சுவாமி, நாங்கள்லாம் முந்தின ஜென்மத்துல இப்படி பெண்ணாக இருந்தோம், நான் அவர்களை மறைந்து போனேன், அதனால இப்படி சாபம் அப்படிங்கிறது அவர்கள் கொடுத்தார்கள், நானும் பிரதிசாபம் கொடுத்தேன், அவர்களும் எனக்கு பிரதிசாபத்தை கொடுத்தார்கள். எங்களுக்கெல்லாம் ஒரு நற்கதிய நீர் உரைக்க வேணும். எந்த காரியத்தை செய்தா எங்களுக்கு நற்கதி உண்டாகுமோ அதை நீர் எனக்கு சொல்ல வேணும், பழைய உருவத்தை நாங்கள் பெற வேணும் அப்படின்னு அந்த லோமச முனிவரிடத்துல பிரார்த்திக்கிறோம். உடனே லோமசர் அவர் பார்த்து நேர தன்னோடு அழைத்து கொண்டு சென்றார். நர்மதா நதியில நீராடுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அதனால தானே அழைத்து கொண்டு அவர்கள் 6 பேர் மேலையும் நர்மதா ஜலத்தை எடுத்து அப்படி மேல அடிச்சாராம். பெரியோர்களுடைய கைப்பட்ட ஜலம் நம்ம மேல பட்டதுன்னா நமக்கு பாக்கியம். அதனால நர்மதா ஜல திவலைகளை அப்படியே மேல எடுத்து அடிக்க, அதுல அவர்கள் மேல பட்டு
அதுக்கப்புறம் அவர்களே நர்மதால அவர்கள் நீராடினார்கள். அவர்களுக்கு பழைய உருவம் அப்படிங்கிறது கிடைத்தது. மறுபடியும் 5 பெண்கள். இதெல்லாம் 60,000 80,000 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்ப 80,000 வயசு குடுகுடு கிளவியா எல்லாம் இருக்கணும். அப்படி இல்லாம அப்போ 16 வயசு பெண்கள் எப்படி இருந்தார்களோ அதே உருவம் மறுபடியும் கிடைத்தது. இவருக்கும் அதே கட்டிளம் காளையினுடைய உருவம் மறுபடியும் கிடைத்தது. இப்போ அவ 6 பேரும் லோமச முனிவரை விழுந்து சேவித்தார்கள். உம்முடைய தரிசனம் அதுதான் எங்களுக்கு நற்கதியை உண்டாக்கியது. அதனால எங்களுக்கெல்லாம் நற்கதிய கொடுத்ததற்கு நீர்தான காரணம். இனிமே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதையே எங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாங்கள் கேட்டிருப்போம் அப்படின்னு சொன்னாலும். நமக்கெல்லாம் யார் நற்கதியை காட்டுகிறார்களோ அவர்களுக்கு நாம வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டவர்கள், கடன் பட்டவர்கள். பாதியில விட்டுட்டு போனா கடனை தீர்க்க முடியாது, மறுபடியும் பிறவிங்கிறது உண்டாகிவிடும். அதனால நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை அப்படியே கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். லோமச முனிவர் பார்த்து இந்த 5 பெண்களையும் திருமணம் செய்து கொண்டு இல்லறத்துல இருந்து பகவானை சிந்திக்க வேணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தனக்கு நற்கதியை கொடுத்தவர் இவர்தானே. அப்ப இவருக்கு நாம செய்யக்கூடிய ஆச்சாரிய கைங்கரியமாக இவர்களை கல்யாணம் செய்து கொள்வோம்னு கல்யாணம் செய்து கொண்டு கிரகஸ்த தர்மத்தை அனுஷ்டித்தார். ஆனா எங்க இருந்து? நர்மதா நதி தீரத்துல இருந்து. ஒரு தடவை நர்மதால நீராடினதற்கே இந்த பிசாச உருவம், பேய் உருவம் மாறியது அப்படின்னா அப்ப அங்கேயே இருந்து நாம நீராடி பகவானை சிந்தித்தா எப்பேற்பட்ட நன்மை கிடைக்கும், பகவானுடைய திருவடி முக்திங்கிறது கிட்டும் அப்படின்னு அவர்கள் 6 பேரும் அங்கேயே இருந்து அங்கேயே நர்மதால ஒரு நாள் தவறாம நீராடி பகவானை பூஜித்து முக்தி அடைந்தார்கள் அப்படிங்கிறது சரித்திரம்.